போதுமானது. ஆகவே இந்த 16 வகையான உபச்சாரங்களை செய்து பிள்ளையாரை அமர செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பிள்ளையார சென்று பிள்ளையார் தான் முதற்கடவுள் இல்லையா, அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன சொல்ல போறோம்னா, திருவிழாக்களை நாங்க சென்ற மாதம் மதுரையில் கூடல் அழகர் பெருமாள் கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள சௌராஷ்டிரா ஆஞ்சநேயர் சந்நிதியில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அந்த பூஜையை முன்னின்று நடத்தி வைத்து கொடுக்கும் பாக்கியத்தை அருளப் பெற்றேன் என்றுதான் கூற வேண்டும். திருவிளக்கு பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இது போன்ற வீட்டிலேயே திருவிளக்கு பூஜை எப்படி செய்வது என்பதை பற்றியும், திருவிளக்கின் மகத்துவத்தை பற்றியும், திருவிளக்கில் குடிகொண்டுள்ள தேவர்கள் தேவியர்கள் யார் யார் என்பதை பற்றியும் விரிவான விளக்கமாக பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள்.